ஒரு மனிதனுக்கு ஆறாம் இடம் அப்படின்னா நோய், கடன், எதிரி, வம்பு, வழக்கு, பிரச்சனை கொடுக்க இடம் ஆறாம் இடம். எட்டாம் இடம் சொல்லக்கூடாது ஆயில், விபத்து, கண்டம், பிரச்சனை, சிக்கல், போலீஸ் ஸ்டேஷன், வம்பு வழக்கு பிரச்சனை, கட்ட பஞ்சாயத்து, இந்த மாதிரி கொடுக்குற இடம் எட்டாம் இடம். 12ஆம் இடங்கிறது அயன சயன போகம், சந்தோஷம், பிரியம். 4ஆம் இடங்கிறது சந்தோஷத்தை கொடுக்குற இடம், உல்லாசம். 12ஆம் இடங்கிறது அயன சயனம், நிம்மதியாக தூங்குறதே ஒரு 12ஆம் இடம். ஆனால் வெளியூர், வெளிநாட்டில் போகிறது அதுவும் 12ஆம் இடம் தான். 12 கூட திசை புத்தி ஓடுனால வெளிநாடு, ஃபாரின் இந்த மாதிரி போவாங்க. அந்த இது காட்டு. சரி, இப்போ இவ்வளவு இருந்து 6ஆம் இடங்கிறது நோய், கடன், எதிரி, வம்பு வழக்கு பிரச்சனை, கடன் வாங்கிட்டு கட்ட முடியாத, ஊரை விட்டு போகிறது, அந்த மாதிரி பிரச்சனை. நல்லா இருப்பார், இவருக்கு ஊரே எதிரி இருக்கும். எதிரி ஊருக்குள்ளே நிறைய இருப்பாங்க, ஆனால் இவருக்கு தெரியாது. இவர் கூட நண்பராகவே பழகுவாங்க. ஊருக்குள்ளே எதிரி நிறைய இருப்பாங்க, இவர் கூடவே இருப்பாங்க. அது நண்பனாக, ஃப்ரெண்டாகவே இருப்பாங்க. இவருக்கு என்ன வேணாலும் கேட்டு கொடுப்பாங்க. நான் 12 மணிக்கு ஒரு லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா வேணுன்னா 5 லட்ச ரூபா தரேன் மாப்பிள்ள, வச்சுக்கோ, நீ இப்போ நல்ல முறை ஸ்டடி ஆகிப்பா அப்படிம்பாங்க. ஆனால் அவர் தான் எதிரியே இருப்பார். இவனை 5 லட்சம் கொடுத்து 10 லட்சம் கொடுத்து இவனை ஏதாவது அவன்கிட்ட இருக்கிறத பிடுங்கணும், அவனை கமுத்தணும். இதாங்க அவருடைய வேலையை. எப்படிங்க? செவ்வாய் சூரிய நட்சத்திரம் இருந்தாலும், 8 குடை நட்சத்திரம் இருந்தாலும், செவ்வாய் நிலத்தை பிடுங்கிறதுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பல லட்சம் கேட்குறப்பெல்லாம் அவங்க கொடுப்பாங்க, கேட்குறப்பெல்லாம் கொடுப்பாங்க. டக்குன்னு என்ன செய்வாங்க? அப்போ உன்னுடைய நிலத்து மேலே எனக்கு ரொம்ப நல்லா ஒரு கண்ணு, கோச்சுக்க வேண்டாம், அதை மாற்றி விட முடியுமா அப்படிம்பா. என்னங்க சொல்கிறீங்க? என் இடம் தானே மெயின்னு. இல்லைங்க மாப்பிள்ள, நமக்கு அந்த இடம் வேணுங்க அப்படிம்பாங்க. இவர் என்ன செய்வார்? இப்போ இப்படி சொல்லிட்டாரே, நம்ம டக்குன்னு இவர்கிட்ட வாங்கின கடனை கொடுத்துடலான்னு அங்கிட்டு அலமோதுவார். அலமோதும் போதே எதிரிட்டு தான் போய் மாட்டுவார். அங்கே போய் கேட்பார், அவர் எதிரியாக இருப்பார். இங்கே போய் கேட்பார், இவரும் எதிரியாக இருப்பார். செவ்வாய் நிலம், புலம் அப்படி சொல்லக்கூடியது 8, 6 நட்சத்திரத்தில் இருந்தாலும், செவ்வாய் சூரியனோட போய் சேர்ந்திருந்தாலும் நிலம், புலம் அவரை விட்டு போயிடும். விரோதி கூடவே இருந்து எழுதி வாங்கிட்டு விட்டுருவாங்க. இதே பாருங்கள், சுக்கிர பகவானாக இருக்காருன்னு வச்சுங்க. சுக்கிர பகவான் நல்ல பில்டிங் கட்டியிருப்பார், பால்கனி வச்சு சூப்பராக கட்டியிருப்பார். சுக்கிர போய் சேர்ந்தாலும், 3, 6, 8, 12 அதிபதி போய் சேர்ந்திருந்தாலும், 3, 6, 8 அப்போ அதே நேரத்துக்கு அந்த சுக்கிரன் சுக்கிரன் என்ன வீட்டு அதிபதி நீச்சம் பெற்றிருந்தாலும், அந்த எதிரி இவர் இந்த வீட்டை இவருக்கு வாங்கணும் அந்த ஐடியாவே ரெடியாகிடும். சூப்பராக கட்டிருக்காங்க. சரி, நம்ம ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு பார்க்கலாமா அப்படின்னு ஐடியாவிலே இவங்களுக்கு பணத்தை கொடுத்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 50 லட்ச ரூபா கொடுக்குற வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க. 50 லட்ச ரூபா முடிஞ்சோடனே, மாப்பிள்ள நமக்கு பணம் வேணுங்க உடனே அப்படின்றாங்க. வீடெல்லாம் கேட்க மாட்டாங்க, பணம் வேணுன்றாங்க. பணம் வேணும்னு அப்படின்னு கேள்வி கேட்டோன்னே இப்போ அப்படின்னா இல்லைங்க அப்படின்ட்டு அப்புறம் மறுபடியும் இவரோட எதிரிகிட்டு தான் நான் போகிறாரு. அவங்க எல்லாருமே இந்த வீட்டை இவர்கிட்ட வாங்கணுங்கிற ஐடியாவில் தான் அவங்க இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, எதிரிகிட்ட போய் கேட்கும்போது அவங்க எதிரிலாம் கூடி பேசுகிறாங்க. ஒன்று நீ வீடு வாங்க, இல்லை நான் வாங்குறேன். இந்த 3 விதத்தில் யாரோ ஒருத்துக்கு வீடு கண்டிப்பாக கிடைக்கணும். ஒன்று நீ வாங்கிக்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த கண்டிஷனில் மற்றவங்கள அந்த வீட்டுக்குள்ளே வரவிடாமல் பண்ணி, கண்டிப்பாக அந்த ஓவர்டாக் பண்ணி அவரை டார்ச்சர் பண்ணி வீட்டை எழுதி வாங்கிட்டு விட்டுருவாங்க. இதாங்க மறைமுகமான எதிரிகள். செவ்வாயும் சூரியன் சேர்ந்தால் மறைமுகமான எதிரி, செவ்வாயும் சுக்கிரன் சேர்ந்தால் மறைமுகமான எதிரி. வீட்டிலே இருப்பாங்க. இதாங்க சாதகம். மெயினாக உங்கள் சாதத்தை தெளிவாக பார்த்து, நமக்கு எத்தனை எதிரி இருக்கிறாங்க, சொத்து மேலே எதிரி வருவாங்களா, கார் மேலே எதிரி வருவாங்களா, நம்மளை அடிக்கிறதுக்கே எதிரி வருவாங்களா, சேசல் மூலியமாக எதிரி வருவாங்களா, வீட்டு மேலே எதிரி வருவாங்களா, நண்பர் கூட்டாளி ஃபைனான்ஸ் மேலே எதிரி வருவாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தொழில் பண்ணுங்கள், பிஸ்னஸ் பண்ணுங்கள், நண்பனை கூட்டிக்குங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.